நல்லா தான் இருக்கு. சரிங்க சார். சளிக்கு இந்த ஆட்டுக்குட்டிக்கு ஏதாவது வாங்கிருன்னு சொன்னீங்களா, அது என்ன ஆச்சு? ஆட்டுக்குட்டிக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல, ஒரு 8 குட்டி தேறிடுச்சு சார். ஓகே. செட்டு அடப்பு தொடுத்து 3 நாள் கொடுத்தேன். 4 நாளைக்கு 3 நாள் கொடுத்தேன். ஒரு நாள் ஊருக்கு போனனால கொடுக்க முடியல. பக்காவா கிளியர் ஆயிடுச்சு. ஒரு ஒரு குட்டி மட்டும் கொஞ்சம் அத அதிகமா இருந்துச்சு அந்த குட்டிக்கு புகைச்சல். அது மட்டும் கொஞ்சம் பரவாயில்லாம புகையுது. அதிக புகைச்சல் இல்லாம கொஞ்சம் நார்மலா புகையுது. கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் ஒரு 3-4 நாளைக்கு அதுக்கு மட்டும் கண்டினியூ பண்ணுங்க. கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். இது மூலிகை தான் சார், எந்த பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படுத்தாது. 100% நம்பி நீங்க பண்ணலாம். அதான் நல்லா தான் இருக்கு இதுவும். சளி பிரச்சனை அந்த புகைச்சல்ன்றதுக்காக தானே ஆட்டுக்குட்டிகளும் கொடுத்தீங்க? ஆமா ஆமா, அந்த புகைச்சல்லாம் இப்ப அதான் 10 குட்டிக்கு இருந்துச்சு. ஒண்ணு போல புகையும். இது புகைஞ்சா அது அப்படியே விட்டு விட்டு புகைஞ்சிட்டே இருக்கும். உங்களுக்கு வீடியோல பார்த்தேன். வீடியோல பார்த்தேன். இப்ப அந்த புகைச்சல் கிடையாது. இறை நல்லா தலையை குடிஞ்ச மணிக்கு ஆக்டிவா நல்லா சாப்பிடுது. ஓகே. ஆமா, குட்டி குதியாலம் போட ஆரம்பிச்சிச்சு. முன்னாடி அந்த புகைச்சல் அதிகமா இருக்கனால துள்ளி விளையாடாது. அந்த புகைச்சல்லாம் இப்ப தொடுத்து 3-4 வேளைக்கு 3 வேளை கொடுத்துருக்கேன். 3 வேளையிலேயே கொஞ்சம் ரிசல்ட் தான். 3 வேளைனா ஒரே நாள்ல 3 வேளை கரெக்ட்டுங்களா? 3 டைமிங், காலை இரவு, அதுக்கு பிறகு மறுபடி காலை. ஓகே. ஒரு 2 நாளைக்குள்ளே இந்த ரிசல்ட் தெரியுது. 3 வேளை மொத்தத்துக்கு 3 வேளை. 4 வேளைக்கு ஒரு வேளை ஊருக்கு போனனால கொடுக்க முடியாம போச்சு. சரிங்க சார். நீங்க தொடர்ந்து ஒரு 3 நாள் கொடுத்துருங்க. அது ரெடி ஆயிடும், ஃபுல்லாவே ரெடி ஆயிடும். காலைல பொழுதுக்குன்னு ஒரு 3 நாளைக்கு கொடுத்துருங்க. ஒரு குட்டிக்கு 10 ml கொடுக்குறீங்களா 15 ml கொடுக்குறீங்களா? கொடுத்ததுலயே கொஞ்சம் ரிசல்ட் தான். அந்த 3 வேளை கொடுத்ததுலயே கொஞ்சம் ரிசல்ட் தான். அதுலயே பார்த்தேன் நானு. அதுதான் இன்னும் கம்ப்ளீட்டா உள்ள அந்த சளியினுடைய வைரஸ் இருக்கும். இன்னும் 3 வேளை கொடுங்கன்னு சொல்றேன். சரி சார். 15 ml கொடுக்குறீங்களா 10 ml கொடுக்குறீங்களா அந்த குட்டிக்கு? ஆமா 5 அதிகமா இருக்கிறதுக்கு 10 ml. கொஞ்சம் குட்டி கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, சின்ன குட்டியா இருக்கு அப்படின்னா 10 கிலோனா 10 ml. அதை விட கொஞ்சம் கம்மியா இருக்குன்னா ஒரு 5 ml போடுறேன். ஓகே. சளி மருந்து எப்படி உங்களுக்கு? எனக்கு கொஞ்சம் மருந்து கரெக்டான மருந்து மாதிரி தெரிஞ்சது, அதனால 5 ml தான் போட்டேன். சரிங்க சார். ரா மூலிகை தான் போட்டிருக்கோம், நல்லா இருக்கும். இதை தாண்டி உங்களுக்கு வெயிட் நல்லா கெயின் ஆகணும், கழிச்சல் இருக்கக்கூடாது, நல்ல சதை பிடிக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா இம்யூனிட்டி பூஸ்ட்னு ஒன்று இருக்கு. குடிக்கிற தண்ணில கலந்து கொடுத்தாலுமே போதும். பிடிச்சு போட தேவையில்லை. குடிக்கிற தண்ணில நீங்க கலந்து நம்ம சொல்ற மாதிரி கலந்து கொடுத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்குற நல்ல வெயிட் நல்லா ஏறும், நல்ல தீனி எடுத்துக்கும். எடுத்துக்கிறோம். 1 லிட்டர் 450 ரூபா சார் அது. சரி. அது 1 லிட்டர் மருந்து நீங்க கொடுப்பீங்க. அதை நான் எத்தனை லிட்டருக்கு அதை கலக்கணும்? 1 லிட்டர் தண்ணிக்கு ஒரு மூடி. அது இப்போ ஒரு 10 ஆடு வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்களா, ஒரு 5 லிட்டர் 10 லிட்டர் ஆடுல நான் தண்ணி வைக்கிறேன். 10 லிட்டர் வைக்கிறீங்களா, முதல்ல 5 லிட்டர் மட்டும் 5 மூடி கலந்து தண்ணி வச்சிருங்க, குடிச்சு முடிக்கட்டும். ஓகே. முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி நீங்க